ஹலோ மக்களே. ஸோ துபாயில் இருக்க எல்லாருமே இதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. யூஏயில் இருக்கவங்க நம்ம பார்க்கிங் ஸ்லாட்டில் நம்ம காரை பார்க்கிங் போட்டுட்டு நமக்கே தெரியாது நம்ம எங்கே பார்க்கிங் போட்டோம், நம்ம சுற்றி தேடிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி அபுதாபியில் வந்து என்எம்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அங்கே வந்து நான் தேடிக்கிட்டே இருக்கேன் எந்த ஃப்ளோர்லலாம் நம்ம பார்க்கிங் போட்டோன்னு தெரியாமல். பட் துபாயில் ஏதாச்சும் சில இடத்துல வந்து ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்து கார் நம்பரை என்ட்ரு பண்ணி நம்ம காரை எங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கோம் நமக்கே தெரிஞ்சிடும். பட் அபுதாபியில் அந்த மிஷின் வைக்கலை இங்கே. ஸோ ரொம்ப நேரமாக ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவராக தேடிட்டுருக்கோம். என் ஃப்ரெண்டுகிட்ட தான் பார்க்கிங்கை கொடுத்தேன். அவன் பேர் வந்து ஷரீஃப். அவனும் ஒரு 1 ஹவராக தேடிட்டுருக்கான். இதா வரேன்னு சொன்னான், பட் இன்னும் வரல. நான் அவன்கிட்ட எக்ஸாக்டாக P1H8 நிற்கிறேன்னு இருக்கேன். அவன் வரானா நம்ம பார்க்கலாம். அதோ வரான். நான் தெளிவாக சொன்னேன் P1H08 இருக்கேன்னு சொன்னேன். எங்கடா இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ அவன் இல்லை, பயபுல் லேட்டாக பார்க்கிங் பண்ண கொடுத்தது உலகமாக தப்பாக போச்சு. இந்தா வந்து நான் பாருங்க ஒரு கழகத்தையே உண்டாக்குறான். ரொம்ப நல்லா பண்ணிட்டாடியோ பார்க்கிங். அவனே ஒரு 1 ஹவர் எங்கேயோ தேடி எடுத்துகிட்டு வந்துட்டு என்னைய P2வில் உட்கார வச்சுட்டு அவன் P1ல் போய் கார் எடுத்துகிட்டு வந்துருக்கான். நான் போக முன்னாடியே தெளிவாக சொன்னேன், காரை எங்கே பார்க் பண்ணிக்கணும் தயவுசெய்து செக் பண்ணிட்டு வாமாப்பில் அப்படின்னு. பைபிளில் கேட்கலப்பா, செம்ம டயர்டாகிட்டு. நான் வந்தது ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு. இப்போ மறுபடியும் செக்கப் போகணும் போல இருக்குது. என்றைக்குமே தயவுசெய்து நீங்கள் வந்து மாலுக்கு எங்கேயாச்சும் பார்க்கிங் போனால் மறக்காமல் உங்களுடைய பார்க்கிங் ஸ்லாட் நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கன்ஃபார்மாக யூஏயில் இருக்க எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நம்மளுடைய ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக யூஏயில் இருக்க நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நம்ம ஷரீஃபுக்காண்டி ஒரு லைக் போட்டுருங்க. Until next video, see you. Bye. Assalamu alaikum.